ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வீடியோனா, நான் ஒரு சின்ன வேலை செஞ்சிட்ருக்கிறேன் வீட்டில். கொஞ்சமாக என்னால் முடிஞ்சதை சரி செஞ்சு கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே வீட்டை அப்படின்னு சொல்லி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அது என்ன ஏது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நைட்டி சேல் பண்ண அமௌண்ட் வச்சு பண்ணுறேன். இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ வாங்க நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்கு லைட்டாக தெரியுது, ஆனால் உண்மையாலுமே நல்லா ப்ரைட்டாக அப்படியே ஒரு எல்லோ கலரில் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது. வீடியோவில் சரியாக தெரியலையே, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் இதுதான் நான் வந்து பண்ணுற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், சரிங்களா? பெயிண்ட் வாங்கி அடிச்சிருக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தண்ணியை வச்சு வலிச்சுட்டா போதும். அடுத்த டைம் அந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு வருதுன்னு சொன்னாங்க. பார்ப்போம், நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு மண்ணு திரைக்கு எவ்வளோ நாள் வருதுன்னு. இப்போ அடுத்தது வந்து இந்த திண்ணை முடிக்க போகிறேன். இங்கேருந்து ஜாமானமெல்லாம் ஒவ்வொன்றா இங்கே வந்திருக்குது, சரிங்களா? இப்போ கஜ கஜ நிற்கா, எல்லாம் எடுத்து ஓர்சலாக போட்டு விளக்கிற பாத்திரமெல்லாம் தனியாக வச்சுட்டு, இப்போ வந்து இந்த திணையை வந்து கரை கட்டி வலிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறோம், ஓகேங்களா? அப்போ 2 வீடு முடிச்சாச்சு. அந்த வீடு இந்த வீடு முடிச்சாச்சு. சமையல் ரூம் முடிச்சாச்சு. அந்த ஒரு திண்ணை முடிச்சிட்டேன். இப்போ இந்த திணையை வலிச்சுட்டு எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்களும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல், ஓகே? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். வீடியோவில் வந்து ரொம்ப பிளாக்காக தெரியுது கிளேர் அடிக்கிறதுனால. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்குது, அது காரை போடணும். பாருங்க எப்படி இருந்த திண்ணை எப்படி மாறிடுச்சு. பெயிண்ட் வாங்கி அடித்தேன். ஒயிட் கலர் பெயிண்ட்டு, எல்லோ கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோவில் நல்லா தெரியலை, நேரில் சூப்பராக இருக்குது. எப்படி இருந்த திண்ணை எப்படி மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? நம்ம கைவண்ணத்தில் எப்படி இருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரில. இந்த பெயிண்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லை எந்த பெயிண்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்லுங்கள். அதுவும் எங்கள் தரைக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு வர மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது 1000 ரூபாய்க்கு நேற்று வாங்கிட்டு வந்தாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் சேர்ந்து 1000 ரூபா. ஒரு 6 மாதம் உழைச்சா பரவாயில்ல. எவ்வளோ நாள் வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, இன்னும் ஜாமானமெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். நைட்டி பெட்டி அங்கே இருக்குது, எடுத்து உள்ளே வைக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று ஃபுல்லாக அந்த ரூமு இந்த ரூமு சமையல் ரூம் எல்லாம் வலிச்சேன். இன்றைக்கி வந்து இந்த 2 திண்ணையும் கிளியர் பண்ணி வலிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. அப்பா என்னால் முடியல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். ஓகே, எங்கள் வீட்டை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கே மணி 3 ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடு மாடை பிடிச்சிட்டு வந்து கட்டுறதுக்கு, தீன் வைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரமெல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணி திண்ணையை வலிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் 3 மணி ஆகிப்போச்சு. இன்னும் ரெஸ்ட்டு கூட எடுக்கல. இன்னும் நிறைய நைட்டிக்கு ரிப்ளை பாதி பண்ணிவிட்டு இன்னும் பாதி பண்ணல. அதுவும் பண்ணணும். அடுத்தது ஆடு மேய்க்கிற வேலைக்கு ஓடணும். சுபாஷ் குட்டி வரும்போது வந்து சாப்பாடு போட்டு கொடுக்கணும். ஓகே, இப்படியே பொழுது போயிட்டுருக்குது. நீங்களாம் ஒர்க்குக்கு போகிறீங்களா இல்லை என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, வீடு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.